அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா தனுசு ராசி. இப்போ தனுசு ராசி வந்து பார்த்திங்க அப்படின்னா காலச்சக்கரத்துக்கு 9வது ராசி, பாக்கியஸ்தானம். ஒரு குழந்தை தனுசு ராசியில் பிறக்குது அப்படின்னாலே அவங்க அப்பா அம்மா புண்ணியம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் தனுசு ராசியில் ஒரு குழந்தை பிறக்கும். ஏன்னா அது வந்து குருவுடைய வீடு. அப்போ குருன்னு என்னங்க, முன்னோர்கள் வழிபாடு, குருமார்கள் வழிபாடு. இவங்களுக்கு அந்த குரு தோஷம் நிவர்த்தியாக இருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டில் குழந்தை தனுசு ராசியில் பிறக்கும். அப்போ இந்த வீட்டில் எந்த கிரகமும் என்ன ஆகிறது இல்லைங்க, உச்சமும் ஆகிறதில்ல, நீசமும் ஆகிறதில்ல. ஒன்லி ஒன் குரு மட்டும்தான் ஆட்சி ஆகிறாரு. இப்போ இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 8ஆம் அதிபதியே ராசியில் இருக்கார். அப்படிங்கிறப்ப இவங்க அமைதியாகவே இருந்தாலும் கூட தேவையில்லாத சில பிரச்சனைகள் தேடி வரும். அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம போகக்கூடாது. பிரச்சனையான இடங்களுக்கு நம்ம போகக்கூடாது. ஏன்னா சந்திரன்னா மனசு. இப்போ மற்றவங்களுக்காக போய் இவங்க பேசி இவங்க அதன் மூலயமா அவமானத்தையும் கெட்ட பேரையும் ஏற்படுத்திட்டு வருவாங்க. ஏன்னா 8ஆம் அதிபதி எப்பவுமே ராசியில் இருந்தால் நித்திய கண்ட பூர்ணாயில் மாதிரி தான். கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வருவாங்க. ஆனாலும் கஷ்டப்பட்டாலும் முன்னுக்கு வந்துடுவாங்க. ஆனால் அப்பப்போ மனசு மட்டும் என்னங்க, எப்பவுமே இந்த 8 நாளே எதிர்மறையான சில சிந்தனைகளும் இவங்களுக்குள்ளே வரும். எதிர்மறையான பேச்சுக்கள், எதிர்மறையான செயல்பாடுகள், இது எல்லாமே இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஆனால் குரு ஆட்சியாக இருக்கிறனால எது வந்தாலுமே அவங்க வந்து அந்த மனசை வந்து அவங்க சரி பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னா 4ஆம் அதிபதி குருவாக இருக்கிறனால தனுசு ராசியில் ஒரு குழந்தை இருந்தது அப்படின்னா உங்கள் வீட்டில் அம்மாவுடைய அரவணைப்பில் கொண்டு போனால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஏன்னா தாய் தான் சந்திரன். இவங்களுக்கு 4ஆம் அதிபதியும் குருவாக இருக்கிறதுனால ஒரு தாயுடைய அரவணைப்பு, ஒரு குருவுடைய வழிகாட்டுதல், இதெல்லாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்க ஜெயிச்சிருவாங்க. ஆனால் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வாழ்க்கை துணை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி புதன், 10ஆம் அதிபதியும் புதனாக இருக்கிறனால இவங்க வாழ்க்கை துணை வந்ததுக்கு அப்புறம்தான் இவங்க தொழிலில் அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு போக முடியும். அடுத்த ஒரு கௌரவம் கிடைக்கும், ஒரு மரியாதை கிடைக்கும், ஒரு தொழிலில் அடுத்த ஒரு உயர்ந்த பதவிக்கு போக முடியும். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை அப்படிங்கிறத விட சுய தொழில் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். சொந்த தொழில் அவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல நீசமாகிறதுனால இவங்க எந்த இடத்துக்கு வேலைக்கு போனாலும் எனக்கு கௌரவம் கிடைக்கல, எனக்கு மரியாதை கொடுக்கல இப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வேலையை விட்டு வந்துடுவாங்க. இருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு போக முடியாது. இப்போ ஒரு வேலைக்கு போனாங்கன்னா அதே ஸ்டேஜில் இருப்பாங்களே ஒழிஞ்சு அடுத்த ஒரு நிலைக்கு போக முடியாது. இவங்களும் பார்த்திங்கன்னா எல்லா திறமையும் இருந்தாலும் எல்லா திறமையும் தனக்குள்ளேயே போட்டு முடக்கிக்குவாங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா மூல நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள் இருக்குது. அடுத்தது பூராட நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள் இருக்குது. அடுத்தது உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் இங்கே தான் இருக்குது. அப்போ தன்னுடைய திறமையை தனக்கு தானே வட்டம் போட்டு வாழ்ந்துட்டுருப்பாங்க. அவங்க அந்த வட்டத்தை விட்டு வெளியில் வந்தாங்கன்னா மட்டும்தான் அவங்களால ஜெயிக்க முடியும். அப்போ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா குரு வழிபாடு. குருவாக ஒருத்தரை இவங்க ஏற்றுக்கணும். குருவாக ஒருத்தருடைய பேச்சை கேட்டு வழி நடத்தி போனாங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னா இவங்களுடைய ராசி அதிபதி 2ஆம் இடத்தில் நீசமாகிறார். அப்போ 2ஆம் இடம் என்பது என்னங்க, நாம் என்னதான் அடுத்தவங்களுக்கு ஆலோசனை சொன்னாலும் நமக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய நிலையில் யாரோ ஒருத்தர் இருந்தால் மட்டும்தான் இந்த தனுசு ராசி ஜெயிக்க முடியும். அடுத்தது குரு ராசி அதிபதி 8ஆம் இடத்துல போய் உச்சமாகிறார். அப்போ உச்சமாகும்போது 8ஆம் இடங்கிறது என்னங்க, தேவையில்லாத பிரச்சனை. தேவையில்லாத போய் தேவையில்லாத ஆஜராகி எந்த ஒரு விஷயத்துக்கும் போகக்கூடாது. பஞ்சாயத்துக்கோ அல்லது அடுத்தவங்களுக்கு நல்லது செய்கிறேன், நல்லது சொல்கிறேன் அப்படின்னு போய் நம்ம அந்த இடத்துல போய் நம்மளுடைய பேச்சுக்களையும் நம்மளுடைய விஷயங்களையும் நம்ம அவமானப்பட்டுட்டு வரக்கூடாது. அது மட்டும் கவனமாக பார்த்துக்கணும். அப்போ இந்த தனுசு ராசிக்காரங்க வியாழக்கிழமை ஜீவ சமாதி அடைந்த சித்தர்களை வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களுடைய லைஃப்பில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.